ஈரானின் தாக்குதலுக்கு பின்னால் கிம் ஜாங் உன். அண்மையில் 4000 கிலோமீட்டர் பாய்ந்து அமெரிக்க தளத்தை உலுக்கியது வடகொரிய ஏவுகணைதான். எமது ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பாயும் என உலகை நம்ப வைத்துக் கொண்டிருந்த ஈரான் திடீரென 4000 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள அமெரிக்காவின் டிகோ கார்சியா இராணுவ தளத்தை தாக்கியது எப்படி என்ற பகீர் ரகசியம் இப்போது அம்பலமாகியுள்ளது. இதற்காக ஈரான் பயன்படுத்தியது வடகொரியாவிடமிருந்து பெறப்பட்ட முசுதான் ரக ஏவுகணைகள் என அமெரிக்க பாதுகாப்பு நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர். கிம் ஜாங் உன்னின் இந்த மாஸ்டர் பிளான் இப்போது பென்டகனை அதிர வைத்துள்ளது. ஈரான் தனது கச்சா எண்ணெயை வடகொரியாவுக்கு வழங்கிவிட்டு அதற்கு பதிலாக அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பங்களை வாங்கி குவிப்பதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலை தாக்க ஈரான் பயன்படுத்தும் ஷாப் 3 உள்ளிட்ட பல ஏவுகணைகள் வடகொரியாவின் நோடாங் தொழில்நுட்பத்தில் உருவானவை என்பது உறுதியாகி உள்ளது. இந்த எண்ணெய்க்கு ஏவுகணை என்ற இரகசிய வர்த்தகம் வளைகுடா போரில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. 4000 கிலோமீட்டர் வரை பாயும் இந்த ஏவுகணைகள் மூலம் இந்திய பெருங்கடல் முதல் ஐரோப்பா வரை எங்கு வேண்டுமானாலும் ஈரானால் தாக்குதல் நடத்த முடியும் என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் பொறியியலாளர்கள் ஈரானிலேயே தங்கியிருந்து இந்த ஏவுகணைகளை மேம்படுத்தி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுத்துள்ளது.